பிரைஸ் தி லார்ட். ஏன் ஜெபங்கள் கேட்கப்படுவதில்லை? ஜெப நேரம் விண்ணுலகையும் மண்ணுலகையும் இணைக்கும் நேரம். விண்ணையும் மண்ணையும் படைத்த நம் தேவனை நம் அருகில் வந்து அமரச் செய்கின்ற நேரம், அவரோடு உறவாடுகின்ற நேரம். ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு, சாத்தானுக்கு கதவை திறந்து வைக்கின்ற வீடு. அழிந்து போகக்கூடிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சினிமாக்களும் சினிமா பாடல்களும் ஒலித்து கொண்டிருக்கும் வீட்டில் அழியாத சந்தோஷம் கொடுக்கும் விண்ணக தந்தையோடு பேசக்கூடிய ஜெப சத்தம் காணப்படாத வீட்டில் எப்படி நாம் சமாதானத்தை காண முடியும்? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று பிலிப்பியர் 4:6 நாம் வாசிக்கின்றோம். கொலை, கொள்ளை, வேசித்தனம் போன்றவைதான் பாவம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் 1 சாமுவேல் 12:23 இறைவாக்கினர் சாமுவேல் ஜெபம் செய்யாமல் இருப்பது ஒரு பாவம் என்று குறிப்பிடுகிறார். ஆகவே ஜெபம் என்பது நம் வாழ்க்கையில் இன்றியமையாத ஒன்று. விவிலியம் முழுவதும் ஜெபத்துக்கு நம் தேவன் பதில் தருபவர் என்ற சான்றுகளால் நிரம்பி இருக்கின்றது. புனிதர்கள் ஜெபித்தார்கள், விடுதலை பெற்று கொண்டார்கள். அருமையான எடுத்துக்காட்டு அன்னை மரியாள் மற்றும் நம் இனிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஏன் நம் ஜெபங்கள் மட்டும் கேட்கப்படுவதில்லை? ஜெபிக்கின்றோம், ஆனால் விடை கிடைப்பதில்லை. ஏன்? காரணம் நம் பாவங்கள். உங்கள் தீச்செயல்களே உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் இடையே பிளவை உண்டாக்கியுள்ளன. உங்கள் பாவங்களே அவர் செவி சாய்க்காதவாறு அவரது முகத்தை உங்களுக்கு மறைத்துள்ளன. ஏசாயா 59:2. ஆம், தொடர்ந்து ஜெபத்திற்கு பதில் கிடைக்காவிட்டால் நம் வாழ்க்கையை வேத வசனத்தின் வெளிச்சத்தில் ஆராய்ந்து பார்த்து பாவ அறிக்கை செய்து ஜெபம் பண்ண வேண்டும். ஏனென்றால் நம் தேவன் 2 குறிப்பேடு 7:14 தமது பாவங்களுக்காக எனது மக்கள் மனம் வருந்தி ஜெபித்தால் நான் அவர்களது ஜெபத்தை கேட்டு அவர்களது நாட்டுக்கு நலன் அளிப்பேன் என்று கூறியிருக்கின்றார். அன்பானவர்களே, எலியா, தானியேல், நெகேமியா போன்றவர்கள் கூட பாவ அறிக்கை செய்து ஜெபித்த பொழுது நம் தேவன் அவர்களது நாட்டின் அனைத்து மக்களின் சிறையிருப்பையும் மாற்றினார். பாவத்திற்காக மனம் கசந்து அழுத ஆயக்காரனுடைய ஜெபத்தை தான் தேவன் கேட்டாரே ஒழிய தான் பாவி அல்ல என்று பெருமையோடு ஜெபம் செய்த பரிசேயனுடைய ஜெபத்தை நம் தேவன் விரும்பவில்லை. 2வது காரியம் நமது மன்னியாத சுபாவம். மத்தேயு 5:23-24. மன்னியாத சுபாவங்களும் வைராக்கியங்களும் ஒரு மனிதனுடைய ஜெபத்தை தடுத்து நிறுத்துகின்றன. விண்ணுலகை எட்ட விடாதபடி முட்டுக்கட்டையாய் நிற்கின்றன. மட்டுமல்ல, தேவன் நமக்கு மனம் இறங்கி கொடுக்கும் மன்னிப்பையும் கூட தடுத்து விடுகின்றது. மத்தேயு 6:14-15. நான் செத்தாலும் அவன் வாசல் படி மிதிக்க மாட்டேன், அவனுடன் பேச்சு என்பதற்கே வழி இல்லை, என் நிழல் கூட அவன் வீட்டில் படக்கூடாது என்றெல்லாம் நம் மனதில் கசப்புகளை வைத்து கொண்டு நாம் கேட்கும் ஜெபத்திற்கு விடை கிடைக்குமா? நம்மை வேதனைக்குள்ளாக்கியவர்களை மன்னிப்பது நிச்சயம் கடினம்தான். தூய ஆவியால் நிரப்பப்பட்ட இயேசு மன்னித்தாரே, அதே போல நாமும் தூய ஆவியானவரால் நிரப்பப்படும் பொழுது இது லேசான காரியம். தூய ஆவியை துணைக்கு அழைப்போம், அவரின் உதவியோடு பிறரை மன்னிப்போம். மன்னித்தலின் முக்கிய பகுதி மறத்தல் மற்றும் செயல்படுதல். மனதளவில் மன்னித்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு அவர்களோடு பேசாமல் இருந்தால் அது பரிபூர்ண மன்னித்தல் கிடையாது. அதனால் மன்னித்தலின் பலன்களும் மத்தேயு 6:14-15 நமக்கு கிடைக்காது. நான் அவர்களிடம் வலியச் சென்று பேசினால் அவர்கள் என்னை ஏளனம் செய்வார்களே என்ற எண்ணம் உங்களை தடுக்கலாம். இவ்வாறு நீங்கள் செய்யும் பொழுது அவர்கள் தலையில் எரிதணலை கொட்டுகின்றீர்கள் என்று தேவன் சொல்லியிருக்கும் வார்த்தையை மறந்து விடாதீர்கள். எது முக்கியம்? அவர்களின் நினைப்பா அல்லது மன்னித்தலின் மூலம் நமக்காக வழக்காட ஆயத்தமாயிருக்கும் நம் தேவனின் அன்பா? முடிவெடுப்போம். ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர். நல்லா இருக்கீங்களா? பேச வேண்டும் போல இருந்துச்சு, அதனால தான் பேசினேன். இவை சாதாரண வார்த்தைகள் அல்ல, 100 வருட பகையையும் அடித்து நொறுக்கக்கூடிய வார்த்தைகள். ஜெபித்துவிட்டு இவ்வாறு பேசும் பொழுது விளைவுகள் அதிசயமாக இருக்கும் என்பதை நாம் கண்கூடாக பார்ப்போம். ஜெபம் செய்வோம். அன்பான ஆண்டவரே, எங்களது பாவங்களுக்காக நாங்கள் மனம் வருந்தி மன்னிப்பை பெற்று நாங்களும் மற்றவர்களை மன்னிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று எங்களது அன்புநாதர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை கெஞ்சுகிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.